بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் நடந்த சம்பவம் நேற்று நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளையும் செய்தித்தாள்களையும் பார்த்திருப்பீர்கள். அதாவது முஸ்லீம் சமுதாயம் என்றால் முஸ்லீம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு கிள்ளுக்கீரையாக நினைத்து எப்படியெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தை இவர்கள் நடத்துகின்றார்கள், இரண்டாந்தர குடிமக்களாக நாம் எந்த அளவுக்கு நடத்தப்படுகின்றோம், முஸ்லீம் என்றால் கேட்க நாதி இல்லை என்று நினைத்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அதுக்குண்டான ஒரு ஆதாரம் தான் நேற்று முந்தைய நடந்த சம்பவம். அதாவது காஞ்சி மாவட்டம் நீலாங்கரை வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் தமீம் அன்சாரி, வயது 16 வயது. அவனை ஒரு திருட்டு கேஸில் அந்த நீலாங்கரை காவல் நிலையத்தினுடைய காவல் போலீஸார்கள் பிடிச்சிட்டு போறாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணப்பட்டது இதுக்கு முந்தின நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த காவல் நிலைய ஆய்வாளர் புஷ்பராஜ்ன்ற அயோக்கியன் அவன் கையில் ரிவால்வரை வைத்து கொண்டு அந்த சிறுவனை விசாரணை என்ற பேர்ல சொல்றா, யாரா செஞ்ச, என்னடா செஞ்ச, எவ்வளோடா எடுத்த, சொல்லு சொல்லு என்று சொல்லி மிரட்டி அவன் ரிவால்வரை வாயில வச்சு மிரட்டி இருக்கிறான். மிரட்டி அந்த சிறுவன் என்ன சொன்னா என்ன செஞ்சான்னு தெரியல, வாயில வச்சு சுடுறான். சுட்டதுல கழுத்தினுடைய ஒரு பகுதியில் குண்டு பாஞ்சு இப்போ ரொம்ப ஆபத்தான நிலையில அந்த சிறுவன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறான். அதாவது பிடிச்சிட்டு போகும் பொழுதும் வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்படலை. பிடிச்சிட்டு போய் ஒரு நாளா பையனை காணான்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எவனோ நம்ம பிள்ளையை கடத்திட்டு போயிட்டான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது கடத்தினது இந்த அயோக்கியங்க தான் அப்படின்றது அந்த குடும்பத்தாருக்கு தெரியவில்லை. அப்போ ஒரு நாளா ஃபுல்லா தேடி கடைசியில அந்த இன்ஸ்பெக்டருடைய கார் டிரைவர் அவனை அனுப்பி விட்டு சுட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்கிறான், நேரா வீட்டுக்கு போய் உங்க பையனை விசாரணைக்கு கூட்டிட்டு போனோம், சும்மா அந்த துப்பாக்கி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்ததுல தெரியாதனமா குண்டு பாஞ்சிருச்சு பாருங்க. அதோடு மட்டும் இல்லாம பையன் ரொம்ப மோசமான செய்கைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். அதனால பையன் திருந்தணுமா இல்லையா, திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், இனிமே அவன் திருந்திடுவான். இப்போ அவனை கொண்டு போய் நாங்க ஒரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்கிறோம். ரொம்ப கூலா பேசியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிருக்கிறோம், அது எல்லாம் சரியா போயிடும், நீங்க பிரச்சனையை பெருசுபடுத்திக்கிற வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம், அதுக்கு ஏதாவது மருத்துவ செலவாகும் அதை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கிறோம், அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அதை ஐயாவே பார்த்துறேன்ட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஐயாவே அந்த மருத்துவ செலவை தந்துடுறேன்ட்டாரு. பையன் திருந்திடுவான், இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை என்று ரொம்ப சர்வ சாதாரணமா ஏதோ ரோட்ல போற தெருநாயை சுட்ட மாதிரி இந்த மாதிரி இவங்க அயோக்கியம் சுட்டு விட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பி ரொம்ப கூலா சொல்லி இருக்கின்றான் என்றால் அவன் முஸ்லிம் சமுதாயத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனுக்கு தகப்பன் இல்ல. சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பையனுடைய தகப்பன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. அப்போ ஒரு கைமண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பையன் அவனை இந்த மாதிரி நீ கூட்டிட்டு போய் சுட்டுருக்கிற, அவன் என்ன திருட்டு கேஸ்ல ஏதாவது உண்டியலை உடைச்சானா, கோயில் உண்டியலை உடைச்சான்னா எவ்வளவு ரூபாடா எடுத்தேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து வாயில வச்சு மிரட்டினா என்ன செய்வான்? இந்த மாதிரி சுடுறதையும் சுட்டு விட்டு
இப்படி போய் இவ்வளவு கூலா இவன் பேசியிருக்கின்றான் என்றால் என்ன, நாட்டில் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 பேரை கொலை பண்ணிட்டு பிரதமர் வேட்பாளர் நடமாடிக்கிட்டு இருக்கான்டா ஒருத்தவன். சுடுறதுக்கு திராணி இருந்து அவனை போய் சுடுங்கடா. அது உனக்கு நீ உன்னுடைய துப்பாக்கி வெடிக்கு தவறா வெடித்து விட்டது. தவறா வெடிச்சுன்னா ஓ வாயில வச்சு வெடிச்சு பார்க்க வேண்டியதானே. தவறா வெடிக்குதா இல்லையான்னு பாப்போமா? இல்லாட்டினா எங்கள்கிட்ட கூடு, நாங்க அதை தவறா வெடிக்க வச்சு காட்டவா உனக்கு? இப்ப என்ன நினைத்துக்கிட்டு இருக்கிற? இந்த மாதிரி சுட்டு விட்டு நாங்க மருத்துவ செலவுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். இந்த புஷ்பராஜ் என்ற நாய் இருக்கே, இந்த நாயை நம்ம சுட்டு விட்டு நாங்க மருத்துவ செலவுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். நீ இந்த மாதிரி மாமூல் வாங்கிக்கிட்டு திரிஞ்ச, உன்னைய திருத்துறதுக்கு தான் நான் வாயில வச்சு சுட்டேன்னு சொல்லி சொன்னா இந்த நாய் ஒத்துக்கிறோமா? இப்ப என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? மருத்துவ செலவை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க சுட்டுட்டு மருத்துவ செலவை நாங்க பாத்துக்கிறோம் சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முஸ்லிம் சமுதாயத்தை என்று அந்த செய்தியை பார்த்தாலே அவ்வளவு கொதிப்பாக இருக்கின்றது. உடனடியா நம்மளுடைய நிர்வாகிகள் போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை அணுகி ஆறுதல் சொல்லி இருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்லாம உடனடியா துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனடியா அவனை டிஸ்மிஸ் பண்ணணும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணா என்னென்ன செய்வோம்னு தெரியாதா எங்களுக்கு? ஒரு 2 வாரத்துல திருப்பி மறுபடியும் நீ வேற எவனையாவது சுடுப்பா அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை தூக்கி கொடுக்கறதுக்கா? உலகத்துல நாட்டுல எந்த ஒரு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எடுத்து சுட்டான், அவனை கொலை பண்ண வந்தா கூட அவங்களுக்கு துப்பாக்கி இருக்கிறது தெரியாது, அவன் மறந்துடுவாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு எவனா ஒருத்தன் உள்ள புகுந்து அருவாளை வச்சு மிரட்டினான்னா இவர்கள் அடிபணிந்து போகக்கூடிய கேவலமான நிலை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்துல நீ எவையடா சுட்டிக்க? நீ எந்த ஒரு இவனையாவது சுற்றுக்கதா, இவனையாவது கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சு போனவன கூட சுட மாட்ட. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிறுவன்ற இருக்கிறதுனால இவனை சுட்டு இருக்கின்றான் என்றால், இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணீங்க? டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்குல 16 வயசு பையன் ஒருத்தவன் இந்த மாதிரி கற்பழிப்பு, அவன் தான் அதிகமா கற்பழிச்சான், அவன் தான் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அந்த பொம்பளைய அப்படின்னு சொன்னீங்களா? என்னடா செஞ்சீங்க? அந்த 16 வயசு பாலகன்னு சொல்லிட்டு அவனை என்னடா பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. நீ உன்னால ஒன்னும் செய்ய முடியல. அப்ப என்ன சொன்னா, புட்டி பால் குடிக்கிறத கூட மறக்காத பால் குடி மறவாத பச்சிலம் பாளையாவே, இவனை போய் நம்ம எதுவும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி 1008 ரூல்ஸ் பேசிட்டு 3 வருஷம் தானே அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தீங்க. பாலர் பள்ளியில கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களா இல்லையாடா? இப்படி கற்பழிப்பு நடத்தினவனை பாலர் பள்ளியில போய் படிக்க வச்சாங்க. இவ்வளவு அநியாயம் நடக்கக்கூடிய இந்த நாட்டுல ஏதோ திருட்டு கேஸ்னா திருட்டு கேஸ்ல உள்ளதை போடுங்கடா, நீதிமன்றத்தில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணா கொண்டு போய் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி கொண்டு போய் சிறுவர் பாலர் பள்ளிக்கு அனுப்பு. இதுதான ரூல்ஸ். அதை விட்டு விட்டு புடிச்ச பையனை கொண்டு போய் ஒரு நாள் எங்கடா வச்சிருந்தீங்க? அப்ப இந்த புஷ்பராஜ் என்ற அயோக்கிய மேல் நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவன் திருடுனதுல இவன் அந்த சின்ன பையன் திருடி இருப்பது உண்மையா இருந்தால் திருடின பணத்துல நீ கமிஷன் கட்டியா? எதுக்கு நீ அவனை சுட்ட? திருடின பணத்துல இவன் உனக்கு சரியான முறையில கமிஷன் தரலன்றதுனால சுட்டியா? அல்லது இந்த புஷ்பராஜ் என்ற அயோக்கியம் தண்ணிய போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான்றதான் நமக்கு தெரியுது. காரணம் என்ன? இப்படி வாயில வச்சு சுடக்கூடிய அளவுக்கு எல்லாம் எவனுக்கும் தைரியம்லாம் வராதுங்க. அவங்கள சுட்டாலே கூட அவங்க சும்மாதான் கிடப்பாங்களே ஒழிய அடுத்தவனை எடுத்து சுடுற அளவுக்குலாம் எந்த ஒரு போலீஸுக்கும் தைரியம் கிடையாது. அந்த நிலையில இருக்கும் பொழுது பார்த்தா, ஏன்னா அதிகாரிகள் தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. நல்ல அதிகாரிகள் இருக்கின்றார்கள், மறுக்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரியான அயோக்கியர்களும் இருக்கிறார்கள், இப்படி சில கருப்பாடுகளும் இருக்கின்றது. இப்பதான் முதல்வர் அந்த கலெக்டர் மாநாட்டில் சொன்னாங்க, காவல் நிலையத்துக்குள்ளேயே ஒரு இறப்புகள் ஏற்படுறது கவலைக்குரியது, இனிமே இந்த மாதிரியான வேலையை வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப இவனை சஸ்பெண்ட் பண்ணதோட விட்டா போதுமா? நேற்று உயரதிகாரிகளை சந்திச்சு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் தான் டைம் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள அவன் அந்த அயோக்கியனை டிஸ்மிஸ் செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவன் பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா, அவன் மேல கொலை முயற்சி வழக்கு போடணும்.
அதிகார துஷ்பிரயோகம் பண்ணதுக்கு உண்டான வழக்கு போடணும், ஆயுதத்தை தவறா பயன்படுத்தினதுக்கு உண்டான வழக்கு போடணும். அதே மாதிரி சிறுவர் சித்திரவதை இது அதன் கீழே வழக்கு பதிவு செய்யப்படணும். விசாரணை கைதிகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் வழங்கி இருக்கு. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் இவன் விசாரணிச்சிருக்கணும். விசாரணையில எதுக்குடா நீ துப்பாக்கி எடுத்தன்றதற்கும் இவன் பதில் சொல்லணும். அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவு மீறினதுக்கு உண்டான அந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இவனை உடனடியா டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு முதல் அடையாள ஆர்ப்பாட்டம், அதை தொடர்ந்து இந்த நிலைமை நீடிக்குமேயானால் இந்த பிரச்சனையை தமிழக அளவுல கொண்டு போய் இந்த காவல்துறையினுடைய உண்மை முகத்தை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிட வேணாம் என்று இவர்கள் நம்ம எச்சரிக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இது முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்வு அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இதை ஆக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளிட வேணாம் என்று இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யறோம். இந்த ஒரு நாள் தான் டைம் இருக்கின்றது. உடனடியா அவனை டிஸ்மிஸ் பண்ணி அதுக்குண்டா நான் கரெக்டா பண்ணிடுவோம், ப்ராப்பரா நடந்து கொண்டிருக்கின்றது. உடனடியா ஆர்டிஓ விசாரணை எல்லாம் போட்டு டக்குன்னு போய் விசாரிச்சு இவன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறான், விசாரணையில மீறி இருக்கிறான், ஆயுதத்தை தவறா பயன்படுத்தி இருக்கிறான், இது போன்ற அந்த தீர்ப்புகள்லாம் வழங்கப்பட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணது பத்தாது, சஸ்பெண்ட் பண்ணி எங்களை மேற்கொண்டு ரணப்படுத்த வேணாம் என்பதை இவர்களுக்கு எச்சரிக்கையா விடுகின்றோம். உடனடியாக நீக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு பாருங்க, முசாபர் நகர்ல அந்த அளவுக்கு 50,000 பேருக்கு மேல எல்லாம் அகதிகள் முகாம்ல கிடக்குறாங்க. நேற்று அந்த முலாயம் சிங் யாதவ்ன்ற அயோக்கியனை காட்டுறாங்க. டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு, பொம்பளை டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு இவன் உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயம் அகதிகள் முகாம்கள் அழுது கொண்டிருக்கின்றது, குழந்தைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னடா அப்படின்னு கேட்டா அங்க உள்ள ஆட்கள்லாம் காங்கிரஸ்காரங்க, பிஜேபி காரங்க, சதிகாரர்கள்ன்றான். ஏண்டா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயிர் இந்த அளவுக்கு உனக்கு துச்சமா போச்சா? அந்த குழந்தைகள் குளிர்ல நடுங்கி இன்றளவு ஒன்னா செத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு நாட்டில் நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான், உட்கார்ந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் லைவ் காட்டுறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். லைவ் காட்டுகின்றார்கள் என்றால் இந்த கதைகள்ல தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வரலாறுகள் இந்த மாதிரி நாடே தீப்பிடிச்சு எரியும் பொழுது இந்த நீரோ மன்னன் ஒருத்தன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா, அந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயம் எரிந்து கனலாகி கொண்டிருக்கின்றது. இங்க உட்கார்ந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்ப இப்படித்தான் முஸ்லிம் சமுதாயம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சரியான முறையில் நாம விழிப்புணர்வு அடைஞ்சு இவர்களுக்கு எதிராக சரியான முறையில் நாம கிளம்பவில்லை என்றால் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய அந்த நமக்கு உண்டான ரைட்ஸ்களையும் வென்றெடுக்க நாம களமிறங்காவிட்டால் நம்மளை போட்டு மிதித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுக்கு இந்த சின்ன பையனை 14 வயசு பையனை சுட்டது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. இதுல சரியான முறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக அளவுல இது வெடிக்கும் என்பதை இவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்